தேங்க்யூ காமராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் இன்னைக்கு என்னமோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹவ் பீன் செலக்டட். நான் வந்து கேரளா ஓட துளசி பெயிண்டரோட ரெப்ரஸன்டேட்டிவ்ல மீடியம் சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு 3 நாள் கிட்ட ஆச்சு. சுமித் சார் இங்க வந்தப்போ போஸ்டிங் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒஃபிஷியல் ட்ரெயினர் அண்ட் ஒஃபிஷியல் துளசி பெயிண்ட் ஆளு அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் கேரளாக்கு, டோட்டல் கேரளாக்கு. அண்ட் தமிழ்நாடு ஃபியூச்சர்ல இருக்கலாம், ஏன்னா எனக்கு தமிழ் தெரியும்ன்றனால ஃபியூச்சர்ல வரலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மேம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு சைட் விசிட் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் ஜஸ்ட் வந்தேன். கம்பெனியோட ஒரு சைட் விசிட் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டு, அதனால அபிஷியல் கோட் இல்லை இன்னைக்கு. இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க தானே, பேசும்போது நம்ம பேசுறது தானே இம்பார்ட்டன்ட். நம்மளோட பேச்சு கேட்கறதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்காங்க இல்லைங்களா? சோ என்ன எல்லாருக்குமே தெரியும், நான் நடுவில் இங்க வந்து ஜூம் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது தான் துளசி பெயிண்டோட இப்போ ஒபிஷியல் ட்ரெயினர். அதுக்கு முன்னாடி துளசி பெயிண்ட நல்லா யூஸ் பண்ணி துளசி பெயிண்ட்ல இருந்து நல்ல வருமானம் வாங்கி துளசி பெயிண்ட் முகாந்திரமா பின் லெவல்ஸ், அதாவது நான் துளசி பெயிண்ட் கடை திறக்கும் போது நான் வெறும் ஒரு ஓப்பனர். அதுக்கப்புறம் டக்குன்னு ஓப்பனர்ல இருந்து வின்னர்லுக்கு ஜம்ப் பண்ணேன். வின்னர்ல இருந்து ஸ்டாருக்கு ஜம்ப் பண்ணேன். ஸ்டார்ல இருந்து ராயல்டி, இப்ப டெக்னிக்கல். அந்த அளவுக்கு துளசி பெயிண்ட் மூலமா ஜம்ப் பண்ணி தான் பண்ணேன். எல்லார்கிட்டையும் சொல்றது உண்டு, நார்மலாவே பின் ஜம்ப் பண்ணி போக முடியும்னு. அந்த மாதிரி என்னோட பின் லெவல் ஜம்ப் பண்ணி வர்றதுக்கு மெயின் ரீசன் துளசி பெயிண்ட் தான். ஸோ இன்னும் டைம் இருக்கு, டைம் இன்னும் வேஸ்ட் ஆகல. உங்களோட டவுன்லைன்ஸ், பெயிண்ட்ல ஒர்க் பண்றவங்க, பெயிண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இம்மிடியட்டா போன் பண்ணுங்க. இந்த மீட்டிங்ல ஏறி ஜஸ்ட் கேளுங்க, சொல்லுங்க. கேட்டா மட்டும் போதும், கண்டிப்பா அவங்க துளசி பெயிண்ட்ல சார்ஜ் ஆவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் என்ன தெரியும், சுஜாரா ஜீவன், கேரளால செட்டில்டு, படிச்சது வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு. தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ்ல பேசுறதுக்கு ரொம்ப ஆசை. அதனாலவே இடைக்கு வந்து சென்னையில வந்து ஸ்டே பண்றது உண்டு. சென்னையில தான் என்னோட வீடு இருக்கு. ஓகே, கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்ல எனக்கு சொந்தமா அங்க ஃபிளாட்டு எல்லாமே இருக்கு. ஃபேமிலி இருக்காங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க அங்க. ஓகே, ஸோ அதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சர்ச், ஃபுல்லா ஒரு சர்ச், ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு சேட்டோட வீடுன்னா அந்த சேட்டுக்கு மொத்தம் ஜாயிண்ட் ஃபேமிலி. அது பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வீடு ஒன்னா உள்ள இருக்கு. அதுக்குள்ளேயே தனித்தனியா பிளாட் மாதிரி ஒரே பில்டிங்ல. அது ஒரு 150 பிளாட்ஸ் கிட்ட அந்த ஒர்க்கும் எனக்கு கிடைச்சி பண்ணேன். அது கூட ஹம்மிங் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஏரியா ஃபுல்லா காம்பவுண்ட், அதெல்லாம் நான் குரூப்ல போட்டிருந்தேன். காம்பவுண்ட் வால் மொத்தம் சின்ன பசங்களை வச்சுட்டு, அதாவது 6 வயசுல அது கீழே இருக்க வயசுல இருக்க பசங்க கூட வந்து ஒர்க் பண்ணாங்க. பெயிண்டிங் பண்ணாங்க, நம்ம பெயிண்ட் வச்சுட்டு அந்த வால் எல்லாம் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சென்னையில பண்ணேன். அதே போல சென்னையில பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மழை வந்து அங்க வெள்ளப்பக்கமே வந்துச்சு. அதாவது அந்த மாதிரி வந்த போது கூட நமக்கு அங்க பிரச்சனைகள் இருந்தது. இந்த நம்ம அடிச்சு வச்சிருக்க பெயிண்ட்ல நான் போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். காம்பவுண்ட் வால் எல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாங்க. பில்டிங்ல எல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி போச்சுன்னாங்க. ஸோ இம்மிடியட்டா நான் அவங்க கிட்ட அதை காஞ்சிட்ட பிறகு எனக்கு போட்டோ அனுப்புங்க என்ன, அந்த போட்டோ அவங்க அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சப்போது கூட அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பெயிண்ட்ல ஒர்க் பண்ணி கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இம்மிடியட்டா உங்களோட டவுன்லைன்ஸை போன் பண்ணி இம்மிடியட்டா இந்த ப்ரோக்ராம்ல சேர சொல்லுங்க. ஓகே, ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஜஸ்ட் கேட்டா போதும். நீங்க ஒண்ணுமே ஜஸ்ட் கேட்டா போதும், உங்களுக்கு பெயிண்ட பத்தி புரிஞ்சுக்க முடியும், பெயிண்ட்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். நான் எத்தனையோ தடவை வந்தாச்சு இந்த ஜூம் மீட்டிங்ல. உங்களுக்கு ஐ திங்க் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் தரது உண்டு. பட் பேசிக்ஸ் தான் நிறைய தடவை கிளாஸ் எடுத்து பேசிக்ஸ் நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துப்போம். ஏன் பேசிக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பெயிண்ட் இப்போ ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு.
கீசோல் இருக்கு, நியூட்ரி சார்ஜ் இருக்கு, ஹரித சஞ்சீவனி இருக்கு, FMCG இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். என்னோட கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 27 செக்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பல தரத்துல உள்ள ப்ராடக்ட் நம்ம RCM-ஓட டைப் ஆயிருக்கு. அதே போல துளசி பெயிண்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். பட் ஈஸியர் சப்ஜெக்ட் பாக்கி எல்லாத்த விட. நியூட்ரி சார்ஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. கீசோல் எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை பேரபன் ஐ மீன் எத்தனை நான் கெமிக்கல் இருக்குன்னு படிக்கணும் அப்படின்னா அதுவே நிறைய இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பெரிய சப்ஜெக்ட். சிம்பிளஸ்ட் ஈஸி சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட் தான். அதே போல உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு பிவி ஜெனரேட் பண்ண முடியும். நான் முதலே சொன்னேன் என்னோட பின் லெவல் குதிச்சு 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 போனது மெயின் அண்ட் ஃபுல் ரீசன் துளசி பெயிண்ட் தான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி பின் லெவல்ஸ் நம்ம ஃபாஸ்டஸ்டா க்ரோ ஆகணும் அப்படின்னா பின் லெவல் நம்ம ஃபாஸ்டஸ்டா பின் லெவல் மாறணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? பிவி அதிகமா இருக்க ப்ராடக்ட்ஸ் நம்மள ஹெல்ப் பண்ணா நம்ம ஈஸியா பின் லெவல்ஸ் மாற முடியும். அப்ப இந்த மாதிரி பிவி அதிகமா இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் பிஜே தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பிவி தர ஒரு ப்ராடக்ட். பட் துளசி பெயிண்ட்ல எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல பிவி. ஏன்னா ஒரு ஆளு ஜஸ்ட் ஒரு பிரைமர் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளு வீட்டுக்கு பெயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா பட் அந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு தடவை தானே மேடம் பெயிண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெயிண்ட் எடுக்க மாட்டாங்கல்ல, FMCG தானே எடுப்பாங்க. ஆமா, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஒரு வீடு மட்டும் இல்லைங்க நமக்கு பெயிண்ட் பண்றதுக்கு. அவரோட ரிலேட்டிவ் வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா சுமித் சார் இங்க வந்தப்போ ஒரு கிளாஸ் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் 65% வந்து பெயிண்ட் க்ரோத் ஆகிட்டே இருக்கு. 65% மார்க்கெட்ல இருக்க எல்லா பெயிண்ட், அதாவது ஏஷியன் பெயிண்ட், நெரலாக், டியூலக்ஸ், அதோட ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எனக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணி வைக்கல. அந்த மாதிரி எல்லா பெயிண்ட் கம்பெனியும் ஒரு 65% பிசினஸ் கொண்டு போகுது. 35% தான் அதர் பெயிண்ட் கம்பெனிகள் கொண்டு போகுது. அதர் பெயிண்ட் கம்பெனிகள் சொல்லும் போது அதுல வந்து சின்ன சின்ன பெயிண்ட் கம்பெனிஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலன்னா ஒரு ஏரியால எல்லாம் சொந்தமா பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனிகளா இருக்கு. அவங்களே சொந்தமா பெயிண்ட் அந்தந்த ஸ்டேட்ல வந்து பண்றவங்க இருக்காங்க. சோ அந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனியும் இருக்கு. அதுவும் ஓடிட்டுதான் இருக்கு. இந்த மார்க்கெட்ல இருக்க கம்பெனிஸ் ஓடிட்டுதான் இருக்கு. 2019 கொரோனா பீரியட்ல எல்லாருமே வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருந்த காலத்துல JSW அப்படின்ற கம்பெனி ஃபீல்டுக்குள்ள வந்துச்சு. சரிங்களா? நம்ம டோட்டலா பெயிண்டோட கம்பெனி இப்ப இண்டஸ்ட்ரியை பத்தி பேசிட்டு இருக்கோம். JSWன்ற கம்பெனி 600 crores, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 600 crores இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள பெயிண்டிங் கம்பெனி, பெயிண்டிங் ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க. எப்போ? கொரோனா பீரியட்ல எல்லாருமே லாக்டவுனு, யாராலுமே வெளியே போக முடியல, அவங்களுக்கு நித்தியம் சாப்பிடறதுக்குண்டான பொருள் கூட கிடைக்கல. அந்த மாதிரி சிச்சுவேஷன், நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல JSW, அதாவது கொரோனா டைம்ல வரல அவங்க, அந்த 2019 வந்தாங்க. பட் அந்த நேரத்துல தான் நமக்கு கொரோனா எண்ட் ஆனப்போ வந்துச்சு. 2022ல, அதாவது ஒரு 3 இயர்ஸ்ல, 19ல அவங்க லான்ச் பண்ணாங்க. 3 இயர்ஸ்ல எத்தனையோ கம்பெனிகள், எத்தனையோ கடைகள், எத்தனையோ பேர் பூட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரி JSW அவங்க வந்த போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபால்ட்ஸ், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம், அதாவது ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் கவர் அவுட் பண்ணிட்டு 2022ல 750 crores நியூ இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணது இருக்கு, அது கூட எக்ஸ்ட்ரா அந்த கம்பெனிக்காக 750 crores இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த கொரோனா பீரியட்ல இருந்து வெளியே வரதுக்கு எல்லாருக்குமே 2 வருஷம் ஆச்சு. பட் அவங்க அதுலயும் சர்வை பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு தான் மீண்டும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. யாருமே திரும்ப திரும்ப ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா? லாபம் இருக்கனால தானே பண்ணுவாங்க. சோ 2022ல திரும்ப 750 crores இன்வெஸ்ட் பண்ணி அவங்க திரும்ப அத ரீலான்ச்னா கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ், கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி. அதாவது இந்த எலியை பிடிக்கணும்னா நம்ம எலியோட கூண்டு வைப்போம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு நிறைய ஃபுட் எல்லாம் நல்லா வைப்போம்ல, அதே மாதிரி அவங்க நம்மளெல்லாம் கவர் பண்றதுக்காக கொஞ்சம் நிறைய அதுல பாத்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கினீங்கன்னா ஒயிட் வாங்கினா போதும், கலர்ல உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, இந்த நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு வித்தை காமிச்சு அவங்களோட பிசினஸ் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணாங்க. 22ல நோட் பண்ணிக்கோங்க, 750 crores இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. 2022ல அவங்க வந்தாங்க. 2024ல ஆல்ரெடி ஏசியன் பெயிண்ட் நிறைய கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பாக்கி எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் இந்த JSW அவங்க வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க. பட் இருந்தாலும் அவங்க ஜேகே சொல்ல ஸ்டீல்ஸ் அவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததை நான் இப்ப சொன்னேன். 2024ல என்ன நடந்துச்சு? இதுக்கு நடுவுல ஏசியன் பெயிண்ட் கம்பெனி பூட்டி போயிடுச்சா? இல்ல பர்ஜர் பூட்டி போயிடுச்சா? இல்ல ஐடிசி பூட்டி போச்சா? எது பூட்டி போச்சு? எந்த கம்பெனியாவது பெயிண்ட் கம்பெனி பூட்டி போச்சா? எதுவுமே பூட்டி போகல. யாருமே பூட்டி போகல. யாரோட பிசினஸ் யாரும் தட்டி பறக்கவே இல்லை. பிசினஸ் அங்க நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா 2024ல ஆதித்யா பிர்லா அவங்களுக்கும் பெயிண்ட்ல எந்த விதமான டச்சும் இல்ல. புதுசா ஒரு கம்பெனி. சரிங்களா? 2024ல ஆதித்யா பிர்லா நீங்க எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க. இப்போ டிவில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு பொண்ணு இப்படியே வரும், ஒரு சின்ன டாய் வரும். தெரியுமா? 10,000 crores. 10,000 crores. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க 2024ல போன வருஷம். அதுவும் அவங்க எண்ட் ஆயிடுச்சு வரும்போது வராங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க. ஆல்ரெடி நிறைய ஃபீல்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க அந்த இப்ப பெரிய உங்களுக்கு தெரியும் நேஷனலைஸ் கம்பெனியா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்கன்னா அவங்க ஒரு சர்வைவ் எடுப்பாங்க. ஒரு சர்வைவல் எடுப்பாங்க. அதாவது இந்த ஏரியால இவ்வளவு போகுது, இன்ன செலவாகுது, இவ்வளவு இவங்க எல்லாம் நமக்கு பிசினஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ஓகே 10,000 crores இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால அதை விட டபுளா எடுக்க முடியும் அப்படின்ற திங்கிங் அவங்களுக்கு வந்தனாலதான், அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கிடைச்சதுனாலதான் பிசினஸ் பண்றாங்க. சோ நான் இங்க ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல இப்போ 26 பேர் என்ன மைனஸ் பண்ணுங்க, இல்ல காமராஜ் சாரை மைனஸ் பண்ணுங்க, இருந்தாலும் 24 பேர் இருக்கீங்க. இந்த 24 பேரு எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த துளசி பெயிண்டோட டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்தீங்க? துளசி பெயிண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க? அது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், எழுதி வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி அது. எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தீங்க? நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு பெயிண்ட் ஷாப் இருக்குன்னா அந்த பெயிண்ட் ஷாப்ல போயிட்டு கேளுங்க, சார் நீங்க எவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பெயிண்ட் கடை ஓபன் பண்ணீங்க, இல்ல இந்த பெயிண்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா மினிமம் 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் செலவு பண்ணிருப்பாங்க. 5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் செலவு பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு சார் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க, நோ இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எப்படி கிடைச்சது? வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் சார் நமக்கு விலை இல்ல. சும்மா கிடைச்சனால்தான் அதுக்கு விலை இல்ல, மூல்யம் இல்ல, இல்லையா? ஏதாவது சும்மா கிடைச்சதுன்னா நமக்கு மூல்யம் இருக்குமா? இல்ல. அதனாலதான் மூல்யம் இல்லை உங்களுக்கு எல்லாம். துளசி பெயிண்ட பத்தி உங்களுக்கு புரியல சார். வேர்ல்டுலயே, வேர்ல்டு விடுங்க, இந்தியா, நம்ம இந்தியால தானே இருக்கோம். இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கிட்டுமே யாராவது ஏதாவது ஒரு கம்பெனி MLM உங்ககிட்ட வந்திருக்கும். வராம யாருமே இருக்காது, எல்லாரும் வந்திருப்பாங்க. பல கம்பெனிகள் பார்த்திருப்பீங்க, பல கம்பெனிகள் செஞ்சிருப்பீங்க, இல்ல செய்யாதவங்க இருப்பீங்க. வாட் எவர் இட் இஸ், எந்த MLM கம்பெனிலயாவது கமர்ஷியல் ப்ராடக்ட், துளசி பெயிண்ட் மாதிரி ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எந்த MLM கம்பெனிலயாவது இருக்கா? ரெண்டாவது கேள்வி. முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், இது ரெண்டாவது கேள்வி. எந்த கம்பெனிலயாவது இருக்கா? அதுக்கு வந்து சார் ஆன்சர் சொல்லிட்டாரு, குணசேகரன் சார் ஆன்சர் சொல்லிட்டார், நோ. ஓகே, எங்க சார் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? எங்க இருக்கு சார் ஆப்பர்ச்சுனிட்டி? எங்க இருக்கு? RCMல இருக்கு சார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் 2000 ரூபாய்க்கு எந்த பொருளாவது வாங்கி RCMல டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு உண்டான எந்த பொருளாவது வாங்கி. ஆனா அதுல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வாங்குற சோப்புல இருக்கு ஸ்கோப். சோப்பு நம்ம யூஸ் பண்ற ஸ்கோப்ல இருக்கு, சோப்புல இருக்கு ஸ்கோப். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அடுத்ததுதான் சார் ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு. 25 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனி எங்க இருக்கு?
அது இல்லவே இல்லை. அதுவும் அடுத்த கேள்வி. இனி ஏதாவது ஒரு கம்பெனி நம்மள பார்த்து காப்பி அடிச்சு இதே மாதிரி ஒரு பெயிண்ட் எல்லாம் இறக்கி இல்ல இதே மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் இறக்கி வந்தாலும் அவங்க 25 வருஷம் ஆகணும்னா நம்ம அப்ப எத்தனை வருஷம் எடுத்திருப்போம்? அப்ப நம்ம 50வது வருஷம் வந்திருப்போம் இல்லையா? இனிமேட் நம்மள பார்த்து தானே பெரிய ஒரு கம்பெனி பெரிய இன்வெஸ்ட்மெண்டோட வருது அப்படின்னா கூட அவங்க ஒன்லி ஸ்டார்ட் அப் இல்லைங்களா? நமக்கு 25th ஆனிவர்சரி சார். ஒன்னும் இல்ல சார், நம்ம 25th ஆனிவர்சரி நெக்ஸ்ட் இந்த 2025 நவம்பர்ல இருக்கும். செப்டம்பர் நவம்பர் அந்த ரேஞ்சில இருக்கும். விடுவாரைக்கு இன்வைட் பண்றாங்க எல்லாரையும் இல்லைங்களா? ஆனிவர்சரிக்கு. அந்த ஆனிவர்சரியில நம்ம ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்னா நம்ம ஒரு டெக்னிக்கல் அச்சீவர், மினிமம் டெக்னிக்கல் அச்சீவர் என்றால் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கணும். டெக்னிக்கல் அச்சீவர்ஸா இருக்கணும். அந்த டெக்னிக்கல் அச்சீவரா ஆவறதுக்கு இந்த ஒரு 8 மாசம் போதும். சிம்பிளா 8 மாசத்துல உங்களால ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆக முடியும். கரெக்டா துளசி பெயிண்ட கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். வேற எதுவுமே வேண்டாம் சார். ஆர்சிஎம்ல 5400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பல வேரியன்ட்ஸ் இருக்கு, பல செக்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல. பட் துளசி பெயிண்டால உங்களால நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஆனிவர்சரிக்கு ஸ்டேஜ்ல ஏறதுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கல் அச்சீவரா உங்களை கன்வெர்ட் பண்றதுக்குண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அதோ இங்க இருக்கு. துளசி பெயிண்ட் என்னோட கலர் இருக்கு, துளசி பெயிண்ட் அதுக்குள்ள இருக்கு, அந்த டப்பாக்குள்ள இருக்கு. சரிங்களா? சிம்பிள், வெரி 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 ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் சார். ஒரு நியூட்ரி சார்ட் ஒரு மேன் கொடுக்கணும் அப்படின்னா அது கன்சியூம் பண்ணவங்க, அதுல ஒரு விமன் கொடுக்கணும்னா கன்சியூம் பண்ணவங்க. கன்சியூம் பண்றதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு பயமாவே இருக்கும். இது சரியாகுமா, சரியாவதையா, சரியாகும். உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், வெளியே சொல்லனா கூட. பட் இதை நம்ம என்ன பெயிண்ட் என்ன குடிக்கவா போறோம் சார்? அடிக்க தானே போறோம் இல்லைங்களா? எப்படியா இருந்தாலும் எல்லாரும் பெயிண்ட், நான் சொன்ன மாதிரி பிர்லா பெயிண்டா இருந்தாலும் சரி, ஏசியன் பெயிண்டா இருந்தாலும் சரி, ஜேஎஸ்டபிள்யூ இருந்தாலும் சரி, வேற எந்த கம்பெனியோ பெயிண்டா இருந்தாலும் அவங்க வாங்கி அடிக்க தானே சார் போறாங்க. அதுக்கு பதில் நம்ம பெயிண்ட ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்லி கொடுங்களேன். அந்த ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வரணும். பாக்கி இருக்க மார்க்கெட்ல இருக்க பெயிண்ட விட எல்லா விதத்திலயும் ஏன் பெயிண்ட் நல்ல குவாலிட்டி உள்ள பெயிண்ட், ஏன் பெயிண்ட் துளசி பெயிண்ட் கிடையாது. துளசி பெயிண்ட்ல நான் யாரு? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இல்ல, மே மாலிக் ஹூ. சுமித் சார் சொல்றது என்ன? நீங்க ஒருத்தரும் பார்ட்னர்ஸ். திங்க் லைக் எ பார்ட்னர். உங்களோட பிசினஸ் நீங்க திங்க் பண்ண வேண்டியது ஒரு பார்ட்னர் மாதிரி திங்க் பண்ணணும். இல்லாம ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறவங்க மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. யாராவது பண்ணட்டும், அவங்க பண்றாங்களா, அதுல பிரச்சனை இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? இறங்கணும். நம்ம ரஜினி எல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, விஜய் எல்லாம் சொல்ற மாதிரி இறங்கணும், பண்ணணும், செய்யணும். அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும். ஒண்ணும் வேண்டாம் சார், ஆர்சிஎம்ல வின் பண்ணணும், ஆர்சிஎம்ல நல்லா ஒரு பின் லெவல் ஏறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன சொல்றோம்? ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் டைமண்ட் கிளப் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே வால் வாங்கணும், டிஸ்பிளே வால் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? டிஸ்பிளே வால் இஸ் பேசிக் ஸ்டெப் டு செகண்ட் லெவல். அடுத்த லெவல் நம்மளோட பிசினஸ் திங்க் பண்றதுக்கு உண்டானதான் நம்மளோட டிஸ்பிளே வால். துளசி பெயிண்ட்லயும் ஒரு டிஸ்பிளே வால் இருக்கு சார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? துளசி பெயிண்ட்ல ஒரு டிஸ்பிளே வால் இருக்கு. துளசி பெயிண்ட் மட்டும் பண்ணலாம் ஒரு டிஸ்பிளே வால். அது துளசி பெயிண்டால மட்டும் தான் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு தெரியும்? பாலாஜி சார் சொல்லிட்டாரு நோ, தெரியாது. சார் ஆர்சிஎம்ல டிஸ்பிளே வால்ல என்ன பண்றோம்? நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். நம்ம எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோ இல்ல பெயிண்டோ எதுவா இருந்தாலும் நம்ம வாங்கி அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது டிஸ்பிளே வால். ஆனா துளசி பெயிண்டோட டிஸ்பிளே வால் என்ன தெரியுமா? இன்னைக்கு இதுல இருக்க 26 பேர் அல்ல 25 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பக்கத்துல எந்த பியூசி இருக்கோ இல்ல உங்களோட ஆக்டிவ் அப்ளைனா தூங்க விடக்கூடாது. கெலாட்டா பண்ணி 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கினாங்க. மினிமம் 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கணும். இன்னைக்கு சார் காமராஜ் சார் நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருக்க 25 பேரும் 1 லிட்டர் வாங்கி 25 லிட்டர் அங்க சேல் ஆயிருக்கா இல்லையா நீங்க எனக்கு நோட்டு கொடுக்கணும். இந்த 25 பேரும் 1 லிட்டர் வாங்கணும். கண்டிப்பா வாங்கியிருக்கணும் 1 லிட்டர் பெயிண்ட்ல. நீங்க வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட், அது எதுவா இருக்கட்டும், ஆர்டினரி பெயிண்டா, நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், பேசிக் எல்லாம் எடுத்திருக்கேன். எதுவும் எந்த பெயிண்டா இருக்கட்டும், பேசிக் பிகோரா இருக்கட்டும், ஆரியாவா இருக்கட்டும், ஆல் ரைட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்மளோட பெயிண்ட் எமோஷன் பிரைமர் கிடையாது, பெயிண்ட். ஓகே,
இல்ல பிரைமரா ஒரு லிட்டர் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்ல. வாங்குறீங்க, உங்க வீட்டுல போறீங்க, டிஸ்பிளே வாலை பத்தி சொல்றேன். உங்க வீட்டுல போறீங்க, டெய்லி நீங்க பாக்குற இடம், டெய்லி நீங்க பாக்குற இடம் இல்ல ஒரு ஷோ வால், ஒரு ஏரியா நல்லா செலோ டேப் போட்டுட்டு 4க்கு 4 மீட்டர் இன்ச் டேப் வச்சு அளந்து 4க்கு 4 அடி ஒரு கவர், ஒரு செலோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டு அந்த பெயிண்ட கரெக்டா நம்ம ப்ரௌசர்ல சொல்லியிருக்க மாதிரி, எந்த பெயிண்ட் நீங்க வாங்குறீங்களோ அந்த பெயிண்டோட ப்ரௌசர்ல சொல்லியிருக்க மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சு படிச்சு அதுல 50% தண்ணி மிக்ஸ் பண்றதுக்கு எழுதி இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க கையாலேயே பிரஷ் வச்சு அடிங்க. ஒயிட் எதுவா இருந்தாலும் ஒயிட். அப்பதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த பெயிண்டோட குவாலிட்டி. நான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். வந்து மீட்டிங் கிளாஸ் எல்லாம் கொடுத்துதான் இருக்கேன். There is no metal, there is no heavy metal, there is no mercury, there is no lead, but you should feel it. அந்த வால் தான் நான் சொன்ன டிஸ்பிளே வால். நீங்க உங்க கையால பெயிண்ட், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பெயிண்ட் பண்றதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 6 வயசுக்கு கீழே இருக்க பசங்க வந்து டிராயிங் பண்ணாங்க நம்மளோட பெயிண்ட் வச்சுட்டு, துளசி பெயிண்ட் வச்சுட்டு. அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீங்க பண்ணுங்க. இதுல ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்ல. நீங்க உங்களோட அந்த வால், எந்த வால் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா செலக்ட் போட்டு அடிச்சுட்டு பிரைமர் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணணும். அதுதான் கரெக்ட் ப்ராசஸ். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே, நீங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மிஸ்டேக் உங்களுக்கே புரியும். சிலப்ப நீங்க பிரைமர் எல்லாம் அடிக்காம பண்ணாதான் அது அது ஃபீல் ஆஃப் ஆகி வரும், உறிஞ்செல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம பிரைமர் அடிக்காதனாலதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுல தண்ணி எல்லாம் படுற மாதிரி, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்லயே வீட்டுக்குள்ள போற வழியில ஏதாவது ஒரு ஏரியா யாருக்குமே பார்க்காத இல்லாம இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்கணும். இப்ப நீங்க ஃபுல்லா வேற கலர் அடிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவுல நீங்க ஒரு ஒயிட் அடிச்சு வச்சீங்கன்னா அவங்க கேட்பாங்க இது என்ன, இது என்னன்னு உங்க வீட்டுக்கு வரவங்க கேட்பாங்க. அப்ப உங்களால சொல்ல முடியும் இதுதான் எங்க கம்பெனில வந்திருக்க பெயிண்ட், இதுல கெமிக்கல் இல்ல, எக்கோ ஃப்ரெண்ட்லி. 4 மெயின் பாயிண்ட்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு எல்லாம் நாங்க யூஎல்பில வந்து தமிழ் ப்ரௌசர் கொடுத்திருந்தோம். அதுல எல்லாம் மேலே பின்னாடி லாஸ்ட் கீ பாயிண்ட்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லி, there is no harmful chemicals. கெமிக்கல்ஸ் இல்லைன்றது கிடையாது, there is no harmful chemicals. 3வது பாயிண்ட் ஆர்டர்லெஸ், அதாவது ஸ்மெல் எதுவும் இல்லை. அதுவும் நீங்க வந்து ஈஸியா சொல்லணும் அப்படின்னா there is no harmful smell. 4வது there is no lead, mercury, heavy metal. இது எல்லா கம்பெனிலும் இருக்கு மேம், நம்ம கம்பெனி மட்டும் இல்ல மேம், எல்லா கம்பெனிலும் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனில போட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சீல் அடிச்சுட்டுள்ள ஒரு ரிப்போர்ட் சார்ட் இருக்கான்னு கேளுங்க. எல்லாரும் சொன்னாங்கன்னா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு வந்துடக்கூடாது. நம்ம கிட்ட துளசி பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. துளசி பெயிண்ட் ஆப் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? துளசி பெயிண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கிறது எத்தனை பேர்? துளசி பெயிண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பேர் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ மேக்சிமம் இனிமேட்டு என்னோட மீட்டிங்கு வர்றவங்க மொபைல்ல துளசி பெயிண்ட் ஆப் இல்லைன்னா வர வேண்டாம். ப்ரௌசர் வாங்கி படிக்காதவங்க வர வேண்டாம். அந்த நான் சொன்ன மாதிரி 1 லிட்டர் வாங்கி டிஸ்பிளே வால் யூஸ் பண்ணாதவங்க வர வேண்டாம். நம்ம கூட டெவலப் ஆகணும். துளசி பெயிண்ட்ல டவுன்லோட் பண்ணிருக்கேன், எஸ் பண்ணிருக்கவங்க எல்லாம் குட். பண்ணாதவங்க எல்லாம் உடனே இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பண்ணிடுங்க. பண்ணலைன்னா அடுத்த மீட்டிங்க்கு நீங்க வர வேண்டாம். உங்களுக்கு டெவலப்மெண்ட் வேண்டாம்னு அர்த்தம். டெவலப்மெண்ட் வேணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும். சோ நான் சொன்ன 4 மெயின் பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே வால், இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். சரிங்களா? காமராஜ் சார் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருக்கவங்க எல்லாம் பெயிண்ட் வாங்கினாங்களா இல்லையா நீங்க தான் பாக்கணும். எல்லாம் உங்க டீம் தானே, நீங்க தான் பாக்கணும். யாரோட டீமா இருந்தாலும் பரவாயில்ல, இதுல இருக்கவங்க ஏன் கிளாஸுக்கு வந்தவங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டெவலப் பண்ண முடியும். சரிங்களா? சோ ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் போறேன். நானு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு, இதெல்லாம் தான் மெயினா வேணும். ஓகே, நம்ம மேஜரா 2 பாயிண்ட்டுங்க. துளசி பெயிண்ட்ல வின் பண்ணோம் அப்படின்னா 2 பாயிண்ட். நான் ஆல்ரெடி 4 பாயிண்ட் உங்களுக்கு கீ பாயிண்ட் சொன்னேன் ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க சொல்றதுக்காக. 2 மெயின் மேஜர் பாயிண்ட். ஒண்ணு, நம்ம
பேசிக்ஸ் நம்ம ஆர்சிஎம்ல பேசிக்ஸ் 21 ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. தெரியலன்னா படிங்க. பட் துளசி பெயிண்ட பொறுத்த வரைக்கும் பேசிக் 7 ரூல்ஸ் இருக்கு. 7 பேசிக் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் 2 மேஜர் பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த 2 மேஜர் பாயிண்ட் பத்தி தான் சொல்றேன். 7 பேசிக் ரூல்ஸ் முதல்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 7 பேசிக் ரூல்ஸ் படிச்சிருக்கணும். ரெண்டாவது, மினிமம் 2 பெயிண்ட் கான்ட்ராக்டர் அல்ல பெயிண்டர்ஸ் பெயிண்ட் கான்ட்ராக்டர் இல்ல பெயிண்டர்ஸ் 2 பேரு உங்க கூட அசோசியேட் பண்ணிருக்கணும். அவங்க கிட்ட நீங்க நித்தியம் இந்த துளசி பெயிண்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அந்த 2 பேரு நம்ம துளசி பெயிண்ட தவிர வேற எந்த பெயிண்ட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஆர்டர் எடுத்தாலும் அந்த பெயிண்டர்ஸ் தான் கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு கடை ஓனர், துளசி பெயிண்டோட ஓனர், இல்ல ஆர்சிஎம் டியூசி ஓனர், வண்டர் வேர்ல்ட் ஓனர், வாட் எவர் இட் இஸ், உங்க கூட 2 பெயிண்டர் அசோசியேட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க கூட எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் 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 ஸ்டக் ஆயிட்டீங்க மேடம். சார் ஒரு போன் வந்திருக்கு சார். ஆமா. சரி போனா சரிம்மா கன்னியூ பண்ணுங்கம்மா. சார் காமராஜ் சார். சார் சொல்லுங்க சார். சார் நம்ம இடத்துல இன்னைக்கு டேம் ப்ரொடெக்ட் அடிச்சிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். கிரேட் கிரேட் சார். ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அவாய்ட் பண்ண முடியாது. நம்மளோட எல்லாரும் தலைவர் போன் பண்ணாரு, அதனால எடுக்காம இருக்க முடியாது, அதனால எடுத்தேன். சரி, வேடராஜன் சார் துளசி பெயிண்ட் அடிச்சிருக்காரு அவரு. துளசி பெயிண்ட் நம்ம பில்டிங் ஃபுல்லா துளசி பெயிண்ட் மேடம். சூப்பர் சூப்பர் சார். அதான் ஒரு 4-5 டேஸ் அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே கிரேட். இன்னைக்கு முடிக்க போறாங்க. சோ மொட்டை மாடில வந்து இந்த டேம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர். இது என்ன சார், இது செகண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் கோட்டா? இது செகண்ட் கோட். இது ஃபர்ஸ்ட் கோட் காலையில அடிச்சாங்க, ஒரு 8 o'clock அடிச்சாங்க. இப்போ செகண்ட் கோட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் கோட் அவர் ரோலர் என்ன ஃப்ரண்ட் பேக்னு எடுத்துட்டு இருக்காரு. இல்ல இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிக்ல போட்டோம், இப்ப ரிவர்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சரி ஓகே பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் ரோலர் போட்டோம்னா இதுல வந்து ஃபைப்ராய்ட், அது சின்ன சின்ன ஃபைபர்ஸ் இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, நாரா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு தடவை நம்ம இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா அது செட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த பக்கம் அப்ளை பண்ணும்போது அது திரும்ப ராங் செட் ஆகும். ஒரே ரோல் தான் எடுக்கணுமா? அப்ப ஒரு சைடு தான் பண்ணணும். ரெண்டாவது கோட்டு ஒரு சைடு எப்படி பண்றீங்களோ அப்படியே தான் பண்ணணும். எடுத்துடணும் பிரஷ், ரோலரா இருந்தாலும் சரி எடுத்துடணும், கீழ இழுத்துட்டு அப்படியே எடுத்துடணும். இப்ப இது கரெக்ட்டுங்களா? இப்ப பண்றாரு. அதான் கரெக்ட், அதான் கரெக்ட். ஓகே திரும்ப பண்ண வேண்டாம், மேல திரும்ப இழுக்க வேண்டாம், அப்ளை பண்ணிட்டு இழுக்க வேண்டாம். மேல ரெண்டாவது இருந்தாலும் அதே மாதிரி தான் எடுக்கணும், தவிர ஆப்போசிட் சைடு பண்ண கூடாது. ஓகே ஓகே ஓகே. அப்படியேதான். சரிங்க மேடம், சரி. ஓகே, थैंक यू மேடம். சூப்பர். அவருக்கு ஒரு ஜேஆர்சிஎம் ஜெய் துளசி பெயிண்ட் சொல்லிடுங்க நம்ம பெயிண்டருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவருக்கு. அவர் வந்து சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காரு மேடம் பெயிண்டிங்காக. சென்னைக்கு வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாரு அவரு. ஓகே, அவருக்கு நம்மளோட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க. இப்பதான் நம்ம ஹிங்கு பேடா அப்புறம் துளசி டிராப்லாம் வாங்கியிருக்காரு. ஓகே. அதே போல நம்மளோட துளசி பெயிண்டோட கேப் எல்லாம் கொடுங்க, தலையில வச்சுட்டோம். அதெல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே சரிங்க. அதே மாதிரி நாங்க எக்ஸ்டர்னல் வந்து அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆல் ரைட் அடிச்சிருக்கோம். ஓகே சூப்பர். அப்புறம் இன்டீரியர் வந்து ரெண்டுக்கு விடுறதுனால கிரேஸ் அடிச்சிருக்கோம். ஓகே. கிரேஸ் அடிக்கிறத விட விகர் அடிச்சுக்கோங்க சார். அது கொஞ்சம் கூட லைஃப் நமக்கு நல்லா தரும். அதுக்கு இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா 500 ரூபாய் தானே வித்தியாசம் வருது. அது கஸ்டமர்ட்ட சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கலாம். சரி. இல்ல இது என்னோட ஹவுஸ் இது. ஓகே, அப்ப நீங்க தாராளமா ஆல் ரைட்டே பண்ணலாமா சார்? ஆல் ரைட் தான். இப்ப இல்ல திரும்ப ரெண்டுக்கு தான் விட போறேன் நானு. ஓகே. ஏன்னா திரும்ப ஒரு 3-4 டேஸ் இயர்ஸ்ல திரும்ப காலி பண்ணானா அடிக்கணும். அதனால கிரேஸ் போட்டிருக்கேன். அவுட்டர் ஃபுல்லா வந்து ஆல் ரைட் தான் போட்டிருக்கேன். இப்ப ரீசன்ட்டா நான் ஒரு ஹாஸ்டல் பண்ணீங்க ரீசன்ட்டா. நான் அப்படியே அவரு பேசுறாரு, அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு கேட்டுக்கோங்க சார். அப்படியே பேசுங்க சார். அப்படியே நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் பாஸ்கர் மேடம். பாஸ்கர் சார் சொல்லுங்க.
நல்லா இருக்கு, பெயிண்ட் நல்லா இருக்கு. மேடம் நீங்க என்னென்ன கேட்கணுமோ அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஆமா. சொல்லுவாரு. ஓகே. நான் இது ஒரு பாஸ்கர் சார், ஏசியன். எத்தனை வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா இருக்கேன் மேடம். உங்க கீழ எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? நான் ஒரு 15 பேர் இருக்காங்க. 15 பேர் இருக்காங்க. ஆமா 15 மேடம். பேருக்கு ஒரு நாளைக்கு கூலி எவ்வளோ? ஒரு நாளைக்கு கூலி அங்க ஊர்ல 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு சரி, நாளைக்கு. 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 15 பேர் 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி கொடுக்குறீங்க நீங்க இல்லையா? ஆமா மேடம். 15,000 ரூபாய் 20 நாள் வேலை இருக்குமா? இருக்கும் மேடம். 15,000 இன்டு 20 நாள் 3 லட்சம் ரூபாய். சார் நீங்க தொழிலாளி இல்ல சார், நீங்க முதலாளி சார். பாஸ்கர் சார், நீங்க முதலாளி. கேக்குதுங்களா? 3 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் கூலி கொடுக்குறீங்க நீங்க. ஆமா. சரிங்களா? சரிங்க மேடம். நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க? 25 வருஷமா இருக்கேன். ஓகே சார். நான் சென்னையில தான் இருந்தேன். சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருந்தேன். சென்னையில. ஓகே ஓகே. நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். நான் பெயிண்ட் படிச்சதெல்லாம் கிடையாது, பெயிண்ட பத்தி இன்ஜினியர் எல்லாம் கிடையாது. நான் ஃபேஷன் டிசைனர். பட் நம்ம கம்பெனி புதுசா பெயிண்ட் லான்ச் பண்ணப்போ பெயிண்ட பத்தி கத்துக்கிட்டேன். இப்ப பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் வந்து துளசி பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துல எனக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5,000 6,000 ரூபாய் இன்கம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் தூங்கிட்டே இருந்தாலும் வேலையே பார்க்கலனா கூட எனக்கு மாசம் 60,000 ரூபாய் என்னோட வருமானம் வந்துரும். இதே துளசி பெயிண்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? என் கீழே நிறைய பெயிண்டர்ஸ் இருக்காங்க. நான் பட் கூலி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே அவங்களோட விஷயத்தெல்லாம் பாத்துப்பாங்க. பட் எனக்கு 60,000 ரூபாய் இந்த 2.5 வருஷம் துளசி பெயிண்ட்ல ஒர்க் பண்ணதுல எனக்கு 60,000 ரூபாய் நான் தூக்கிக்கிட்டே இருந்தாலும் வரும் சார். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாஸ்கர் சார், ஒரு நிமிஷம் ரோலர் கிட்ட கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு 60,000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மேடம்? ஒரு 60,000 ரூபாய் வருமானம் மாசம் நம்ம வேலைக்கே போகாம நமக்கு வருமானம் வரணும்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறேன் மேடம், கண்டிப்பா யோசிக்கிறேன். அப்படின்னா சார் கிட்ட சொல்லி இப்பவே நீங்க ஒரு RCM ஐடி எடுத்துட்டு துளசி பெயிண்ட் மட்டும் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி உங்க 15 பேரும் துளசி பெயிண்ட்ல ஒர்க் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல நீங்க 15 பேருமே நல்ல லெவல்ல மாற முடியும். அப்படி அது எப்படி என்ன ஏதுன்றத நம்ம வரதராஜன் சார் கிட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லி தருவாரு. சரிங்களா? 3 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு வேலைக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அப்ப பெயிண்ட் எத்தனை ரூபா பெயிண்ட் அங்க எடுப்பாங்க, வேலை எத்தனை ரூபாயோட பெயிண்ட் வேலை நடக்குது? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் பெயிண்டோட வேலை நடக்குது உங்க கீழே. அந்த 5 லட்சம் ரூபாய் பெயிண்ட் உங்க கீழே பிசினஸ் நடந்துச்சுன்னா உங்களோட இன்கம் என்னன்னு தெரியுமா? சார் கிட்ட கேளுங்க, 60,000-75,000 ரூபாய் அடுத்த மாசமே வரும் உங்களுக்கு. சரிங்களா? வரதராஜன் சார் அதுக்குண்டான வழியெல்லாம் சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அதுக்குதான் நம்ம பெயிண்ட் இப்ப யூஸ் பண்ணி அவரே நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாரு எங்களுக்கு. ஸோ அந்த பெயிண்ட் வந்து நல்லா ரோலிங் நல்லா ஆகுது, அந்த ப்ரஷ் வந்து ஈஸியா ஸ்மூத்தா மூவ் ஆகுது, ஸ்மெல் இல்ல, கவரேஜ் வருது, இதெல்லாமே அவர் வந்து சொன்னாரு. அவரே கூட சில விஷயங்கள் அப்படியே சொல்றேன். சொல்லுங்க சார், என்னென்ன உங்களுக்கு கிடைச்சதுன்றத அப்படியே சொல்லுங்க. இது நல்லா இருக்கு மேடம். வந்து ஏசியனோட இந்த பெயிண்ட் நல்லா அருமையா இருக்கு, அடிக்கிறதுக்கு வாசனை எதுவும் இல்லை, அந்த நெடி கிடி எதுவுமே கிடையாது, சுமத்தா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. இப்போ அடிக்கிறப்ப கொஞ்சம் டல்லா இருக்கு, ஆனா காஞ்ச கவர் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஆகும் நம்ம பெயிண்ட் செட் ஆகிறதுக்கு. 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம பெயிண்ட் புளி. சரிங்களா? பாயம் புளி. சரி சரிங்க மேடம். சரி, ஓகே. தேங்க்யூ மேடம். சுஜா மேடம், தேங்க்யூ. சோ அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே, நீங்க இப்பவே அவருக்கு ஐடி கொடுத்து, சரிங்களா, முடிஞ்சா இப்ப இந்த வாங்கின பெயிண்ட் அவரோட பேர்ல அடிச்சு கொடுத்து. கண்டிப்பா மேடம். அதே போல அவருக்கு வந்து SP, அதாவது DP கிடையாது, SP ல வொர்க் அவுட் பண்றதுக்கு கத்து கொடுங்க. ஓகே செல்லிங் பாயிண்ட் வொர்க் அவுட் பண்ணாம SP க்கு வொர்க் அவுட் பண்ணி ஒரு கேன்ல மினிமம் அவருக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கிற மாதிரி அவருக்கு வொர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் உங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா நிப்பாரு. கண்டிப்பா மேடம். ஓகே சார், தேங்க்யூ JRCM. தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி. வணக்கம் JRCM.
ஸோ எப்படியும் நம்ம தலைவர் கால் வந்தனால இந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் செக்ஷன் நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? அதுவும் நல்ல Yes. விஷயம் ஆயிடுச்சு. ஸோ டைம் என்னாச்சு நமக்கு? ஸ்கிரீன் ஷேரிங் ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்றேன். காமராஜ் சார் தெரியுது இல்லையா? யாராவது டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியுதா? நான் ஒரே ஒரு டிவைஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, 7 பேசிக்ஸ். நான் சொன்ன 7 பேசிக்ஸ். நான் 2 மெயின் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ 7 பேசிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு read the information given in product browser. அத நான் முதல்ல சொன்னேன். நம்ம மெயினா ஃபாலோ பண்ண வேண்டிய 7 பேசிக்ஸ் திங்ஸ் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரௌசர். ஆல்ரெடி நம்மள தமிழ் ப்ரௌசரு பின்ன ஒண்ணும் வேண்டாம். நம்ம மொபைல் ஆப் இருக்குன்னா மொபைல் ஆப்லயே வந்து ப்ரௌசர்ஸ் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ப்ரௌசர் நீங்க ரீட் பண்ணணும். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா ரீட் பண்ணி நம்ம ப்ராடக்டோட பேரு ஞாபகம் வச்சுக்கணும். மெயினா நம்ம ப்ராடக்டோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ப்ராடக்டோட பேர் கூடவே நம்ம வந்து நம்ம காம்படிட்டர் ப்ராடக்ட், அதாவது நம்ம கிட்ட இப்போ ஆர்ட்ஸ் பியூசி வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல வண்டர் வேர்ல்டு வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து பேஸ்ட் வாங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? கோல்கேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அதுதான் மார்க்கெட்ல பேஸ்ட் டூத் பேஸ்ட்னு சொல்ல தெரியாது, கோல்கேட்னு சொல்லுவாங்க. அதே போல ப்ளூ, நம்மளோட பிக்சி ப்ளூக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? உஜாலா கொடுங்கன்னு கேட்பாங்க. இங்கெல்லாம் நடக்கிற கதை தான் நான் சொல்றது. அவங்களுக்கு ப்ளூ நீலம் அப்படின்றதெல்லாம் தெரியாது, உஜாலா கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பேரு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வரவங்க என்ன கேட்பாங்க? பெயிண்ட் வாங்காதவங்க எனக்கு விகோர் கொடுங்க, ஆரியா கொடுங்க, இல்ல ஆல்ரைட் கொடுங்க அப்படிலாம் கேட்பாங்களா? இல்லவே இல்லை. அவங்க நம்ம கிட்ட வரும்போது எனக்கு ஏஷியன் பெயிண்ட்ல இருக்க அபெக்ஸ் கொடுங்க, இல்ல ஏஸ் குவாலிட்டியில கொடுங்க, இல்ல அல்டிமால கொடுங்க அப்படிதான் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? ஒண்ணு ஐயோ என்ன பண்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம லீடர்ஸ்க்கு போன் பண்ணி, சார் அதை கேட்கறாங்க என்ன கொடுக்கட்டும் நானு? இது லீடர்ஸ்க்கும் தெரியுமான்னு தெரியாது. நான் யாரையும் குத்தம் சொல்லல, லீடர்ஸ்க்கும் தெரியுமான்னு தெரியாது. அவங்க உடனே நான் உன்னை கேட்டுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்ப எனக்கே போன் பண்ணுவாங்க. இது நடக்கிற கதை நடக்குது. அதனாலதான் நம்ம பெயிண்டோட பிசினஸ் டல்லாவா காணும். எந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்க திரும்ப வேற ஒரு ஆப்ஷன் தேடவே மாட்டாங்க. சோ அதுக்கு மெயினா நம்ம படிக்க வேண்டியது துளசி பெயிண்டோட ப்ராடக்டோட பேரு, அதுக்கு ஈக்குவலண்டா மார்க்கெட்ல என்ன ப்ராடக்ட் இருக்கு. நமக்கு ஈக்குவலண்டா ப்ராடக்டே கிடையாது மார்க்கெட்ல, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தான் தெரியும் இல்லைங்களா? இப்ப பேச வந்து கேட்டாங்கன்னா உடனே நம்ம அங்க நிக்க வச்சு அதுல கிராம்பு இருக்கு, வட்டை இருக்கு, துளசி இருக்கு, வேப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் இல்லையா? கொடுத்துதான் ஆகணும், வேற இல்ல. நமக்கு நோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் given. So we are the brand ambassador, we are partner, we are என்ன what not, we are distributors, we are partners, we are owners, எல்லாமே. அப்போ நம்ம தான் அதை பத்தி சொல்லணும். சோ நம்ம டவுட், என்னோட ப்ராடக்ட பத்தி எனக்கே தெரியல, என் குழந்தைங்களை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதே மாதிரிதான் என்னோட ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரௌசர் எடுத்து ஃபுல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணோம்னா நமக்கு துளசி பெயிண்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பத்தி பேர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்ல என்ன ப்ராடக்ட் விற்குதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஈஸியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இல்ல நோட்டு பேனா இருக்குன்னா எழுதி எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க எழுதி, ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்களான்னு தெரியாது. உங்களுக்கு நிச்சயமா பெயிண்ட்ல வின் பண்ணணும், பெயிண்ட்ல நீங்க நான் சொன்ன மாதிரி 25th ஆனிவர்சரியில் அங்க போய் நல்லா சூப்பரா நிக்கணும் அப்படின்னா நீங்க 100% இது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உடனே ஒரு பேப்பரு இல்ல ஒரு டைரி ஏதாவது எடுத்து பென் எல்லாம் எடுத்து எழுதி நோட் பண்ணீங்கன்னா அது உங்க மனசுல ரெக்கார்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன், ரிமெம்பர் த பிரைஸ். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். நம்ம வரதராஜ சார் வந்தப்ப நான் அவர்கிட்ட சொன்னது, ரிமெம்பர் த பிரைஸ், எஸ்பி அண்ட் எம்ஆர்பி. எஸ்பின்றது ஸ்பெஷல் பிரைஸ் அல்ல செல்லிங் பிரைஸ். டிபியை பத்தி யோசிக்காதீங்க. எம்ஆர்பி, எஸ்பி. இந்த எஸ்பின்றது நம்ம பெயிண்டோட டிபியை விட கொஞ்சம் அதிகமா வச்சு அந்த அமௌண்ட் பெயிண்டர்ஸுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணீங்கன்னா பெயிண்டர்ஸ் உங்க கூட நிப்பாங்க, இல்லைன்னா பெயிண்டர்ஸ் உங்க கூட நிக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரேட்டு பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பொது மார்க்கெட்ல இருக்க லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிற ப்ராடக்டோட ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல லோக்கல் ப்ராடக்டோட பேர் தெரிஞ்சிருக்கணும், அதோட ரேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா நம்மளோட ப்ராடக்ட் கொடுக்க முடியும். ஸோ ரிமெம்பர் த பிரைஸ் ஆஃப் ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் ப்ராடக்ட் அண்ட் ரிமெம்பர் த பிரைஸ் ஆஃப் காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ். அது ஒரு ஏரியால ஒரு மாதிரி. இப்ப நானே சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா கேளம்பாக்கன்ற ஏரியால தான் நான் இருக்கேன். ஓஎம்ஆர்ல மகாலிபுரம் பக்கத்துல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டு, பாரிஸ்க்கு போனீங்கன்னா வேற ரேட், அதாவது சென்டர் ஹெட்ல போனீங்கன்னா வேற ரேட். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான காசை அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. அதே போல அந்த கடைக்கு நம்ம ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல எல்லாம் சொன்னோமே, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, பட் பல கைகள் மாறி தான் நம்ம கிட்ட வருது. அதுவும் இல்லாம அதுக்கு நடுவுல ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்களா. அங்க இப்ப யாரெல்லாம் வராங்க தமிழ்நாட்டுல அட்வர்டைஸ்மெண்ட் தெரியாது, பட் இங்க பாத்தீங்கன்னா மோகன்லால் வராரு, இல்ல விராட் கோலி வராங்க, எல்லாரும் வராங்க பெயிண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். சரிங்களா. அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு உண்டான செலவு இதெல்லாம் வருது இல்லையா. அதனால ஒரு ஏரியால ஒரு விலை இருக்கும் பெயிண்ட்டுக்கு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அப்படி ஒரு விலை எல்லாம் கிடையாது, கரெக்டா ஒரு பிரைஸ் தான். பட் இந்த எஸ்பின்றதை நம்ம பிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. அது நீங்க தான் ஒருத்தரும் பிளான் பண்ணி பிக்ஸ் பண்ணணும். உடனே எனக்கு போன் பண்ணி இல்ல உங்க அப்ளைனுக்கு போன் பண்ணி கேட்கறது இல்ல, உங்க பக்கத்துல இருக்க பெயிண்ட் ஷாப்ல போய் விசாரிச்சு கரெக்டா அந்த ரேட்டு நீங்க பிக்ஸ் பண்ணணும். ஓகே. அடுத்த, லேர்ன் டு கால்குலேட் த குவான்டிட்டி ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் கொட்டேஷன். எப்படி ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அது இப்போ பெயிண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா சார் இங்க ஒரு 50 லிட்டர் வேணும், அல்ல இங்க ஒரு 60 லிட்டர் பிரைமர் வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும்னு அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. நம்மளால அப்படி கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளாலையும் சொல்ல முடியும். சரிங்களா. அப்ப அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்கு தான் நம்ம கூட 2 பெயிண்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா. 2 பெயிண்டர்ஸ் இல்ல 2 கான்ட்ராக்டர்ஸ் நம்ம கூடவே இருக்கணும். அவங்க கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சுன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து பல விஷயம் கத்துக்கலாம், அவங்க உங்ககிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துப்பாங்க. சரிங்களா. லேர்ன் டு கால்குலேட் த குவான்டிட்டி ரிக்வயர்ட் அண்ட் ப்ரிப்பேர் த கொட்டேஷன். ஒரு இடத்துல போறோம்னா அங்க இருக்க எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும்ன்றத ஒரு குவான்டிட்டி கெஸ். அதாவது எந்த வீட்லயும் சார் பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு ஐயோ கொஞ்சம் பெயிண்ட் வேணும்னா இல்ல இல்ல நான் வாங்கி தர மாட்டேன், நீ அவ்வளவுதான் பெயிண்ட் கேட்ட அவ்வளவுதான் நான் கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சண்டை போட்டுல யாருமே நிக்க மாட்டாங்க. பெயிண்ட் வேணும், அது எல்லாருக்குமே தெரியும். பெயிண்ட் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸா தேவைப்படும், இல்ல கொஞ்சம் எக்ஸஸா வரும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா ஆர்டர் எல்லாம் பண்ணக்கூடாது, தேவையான அளவுக்கு பார்த்துட்டு. ஓகே. ஸோ அசோசியேட் வித் த டீம் ஆஃப் குட் பெயிண்டிங் கான்ட்ராக்டர்ஸ். அதை நான் முதலே சொல்லிட்டேன், மேஜர் 2 பாயிண்ட்ல முதலே சொல்லிட்டேன். 2 பெயிண்ட் கான்ட்ராக்டர் அல்ல பெயிண்டர்ஸ் நம்ம கூட உடனே அசோசியேட் பண்ணி இருக்கணும். சரிங்களா. அவங்களுக்கு பெயிண்ட் கொடுத்துதான் அசோசியேட் ஆகணும். சரிங்களா. அப்பதான் அவங்களுக்கு அந்த பெயிண்ட்ல கான்பிடென்ட் வரும். அதே போல pledge to transform the life of painting contractors. அதான் நான் சொன்னேன். இப்ப நான் அவர்கிட்ட பேசினப்ப அந்த பெயிண்டிங் பாஸ்கர் சார் கிட்ட பேசினப்ப கேட்டீங்க இல்லையா, உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு பெயிண்டரா இருக்கிறவரு கான்ட்ராக்டர் ஆவாரு, கான்ட்ராக்டரா இருக்கிறவரு முதலாளி ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு நம்ம பெயிண்ட்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்து வாங்குற பெயிண்ட்டுக்கும் நம்ம பெயிண்ட்டுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது எஸ்பியும் எம்ஆர்பியும் இருக்க டிஃபரன்ஸும் அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போக மாட்டாங்க, பெயிண்ட் அடிக்கிற ஆளை கூட்டிட்டு பெயிண்டோட ஆர்டர் எடுக்கிறதுக்காக போவாங்க. பெயிண்டர்ஸா வரவங்க, கான்ட்ராக்டர்ஸா வரவங்க என்ன பண்ணுவாங்க, 4-5 கான்ட்ராக்டர் கூட சேர்த்துட்டு
அவங்க ஒரு முதலாளியா பெயிண்டோட கடையோ டெப்போவோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்ப பாஸ்கர் சாரே சொன்னாரு 30 வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 30 வருஷமா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த பெயிண்ட் வாங்குற கடை அவன் 2, 3 கடை ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கான். இவரு அன்னைக்கும் இன்னைக்கும் அங்க பெயிண்ட் வாங்கிட்டே தான் இருக்காரு. பாஸ்கர் சார் எங்க வந்துட்டாரு? இது ஒரு கொஸ்டின், கேள்வி, உங்களையும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்களா? சோ ஆறாவது ரூல்ஸ், லேர்ன் டு யூஸ் த டூல்ஸ். கேட்லாக் மொபைல், நம்ம கிட்ட கேட்லாக் இருக்குன்னா நம்ம படிச்சோம், நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு கஸ்டமர் கிட்ட போகும்போது இந்த கேட்லாக், ப்ரௌசரு, நமக்கு ஆல்ரைட் பிலிம் டேக் எல்லாமே இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஆக்டிவ் அப்ளைன் நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள தூங்க விடக்கூடாது. இன்னைக்கே இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி நாளைக்கு அதெல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டுட்டு இறங்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல மொபைல் ஆப் எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம மொபைல்ல எல்லாமே இருக்கு. ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம காட்டி ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்றதுக்குண்டான எல்லா விதமான திங்ஸும் நம்ம மொபைல் ஆப்லயே இருக்கு. அதான் நான் சொன்னேன், மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க என்னோட மீட்டிங்க்கு வர வேண்டாம். கிவ் ப்ரையாரிட்டி டு ஃபீல்டு ஒர்க். இப்ப இத்தனை நாள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் என்ன, நியூட்ரி சார்ஜோட பாடி ஸ்கேனிங் பண்ணுவோம், இல்ல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை பத்தி சொல்லுவோம், இதை நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. பட் இங்க என்ன பண்ணும், ஃபீல்டு ஒர்க். இப்ப நம்ம வரதராஜன் சார் பாத்தீங்க இல்லையா, அங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, அவரோட இடம் தான் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, பெயிண்டர் கிட்ட கொடுத்தாச்சு, கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் அங்க சைட் விசிட், அவரு சைட் விசிட்ல சைட்ல இருக்காரு. அங்க ஒர்க் நடக்கும்போது நம்ம கூட இருந்தோம்னா அவங்க ஹாப்பி. இப்ப அது அவரோட சொந்த சைட்ன்றனால வேற சைட்டா இருந்தாலும் அவர் அங்க இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஃபீல்டு ஒர்க்கை பத்தி தெரியும். இப்ப அங்க ஒர்க் பண்ணும்போது கரெக்டா நம்ம சொல்லி கொடுத்து ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் அங்க இருந்தே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபாலோ அப்பும் சர்வீஸும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் நம்மளோட பேசிக் 7 ரூல்ஸ். இந்த பேசிக் 7 ரூல்ஸை முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணும். அடுத்தது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம அந்த 7 பேசிக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி 2 பெயிண்டிங் கான்ட்ராக்டரும் உங்க கூட ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களால ஈஸியா பிசினஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ ஐ திங்க் டைம் ஆயிடுச்சா சார்? 3 மணி ஆயிருக்கு. காமராஜ் சார் இல்லையா? கேட்கல, கிளியரா கேட்கல. குணசேகரன் சார். சோ இதுதான் நம்ம பேசிக்கா இருக்கா. சோ இதுதான் நம்மளோட பேசிக்கா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். 7 பேசிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். 2 கான்ட்ராக்டர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு டாக்டர் உங்க கூட அசோசியேட் பண்ணாங்கன்னா அவர் கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, டாக்டர்ஸ் கூட யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, 99% டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. வேற ஃப்ரெண்ட் இருப்பாங்க, படிச்சவங்க கூட வந்தவங்க இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க, அக்க பக்கத்துல இருக்கவங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒர்க், அவங்களோட வேலை செய்யற அந்த சொசைட்டி, அந்த கம்யூனிட்டி அவங்க கூட இருக்கும். ஒரு இன்ஜினியர் வந்தாருன்னா என்ன ஆகும், அவர் கூட கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் கம்யூனிட்டி இருக்கும். ஒரு ஆர்கிடெக்ட் வந்தாருன்னா என்ன ஆகும், அவர் கூட கொஞ்சம் ஆர்கிடெக்ட் கம்யூனிட்டி இருக்கும். ஸோ ஒரு பெயிண்டர் கான்ட்ராக்டர் வந்தாருன்னா என்ன இருக்கும், உங்க கூட 2 பெயிண்டர் தான் நீங்க அசோசியேட் பண்ணீங்க, அவர் கூட எத்தனை பெயிண்டர்ஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் இருக்கும். அசோசியேஷன்னா ஒரு கூட்டாய்மை இருக்கும். அதாவது என்னோட சைட்ல கொஞ்சம் அதிகமா வேலை இருக்கு, ஆள் இல்லைன்னா உங்க சைட்ல இருந்து 2 பேர் அனுப்புங்களேன், எனக்கு இங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் போன் பண்ணாங்க, அங்க இருந்து 2 லேபர்ஸ் இங்க வருவாங்க, இவங்களோட லேபர்ஸ் அங்க போவாங்க. அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன், ஒரு கூட்டாய்மை அவங்களுக்குள்ள இருக்கு, ஒரு லிங்க் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இவங்களுக்கு பெயிண்டர்ஸ் கூட நிறைய கான்டாக்ட் இருக்கு, அதே போல கான்ட்ராக்டர்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க 2 பேரை கொண்டு வந்தா போதும், அவங்க 2 பேருன்னு கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க கூட சேர்ந்து அவங்கள கூட்டிட்டு, அதாவது அவங்க கூட ஒன்னா போய் காஃபி சாப்பிடுங்க, அவங்க கூட பேசுங்க, அவங்க கூட மிங்கிள் ஆகும். பெயிண்டர்னா அவங்க வேற கேட்டகரி அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாம அவங்க தான் நமக்கு பிசினஸ் தர போறாங்க. இது நம்ம பெயிண்டர்ஸ் கூட தான். பெயிண்டர்ஸ் நம்மளோட பிசினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை பேஸ் பண்ணி இருக்கு, பெயிண்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால பெயிண்டர்ஸோட நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணோம்னா 100% அவங்களும் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா growth-உமே அவங்க நமக்கு தருவாங்க. சோ இன்னைக்கு இது போதும். அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகமா பேசிக் கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் ஆசியம், குட் ஆசியம், ஜெய் தொடர்ச்சி.